ஜியோ நிறுவனம் நியூ இயர்க்காக சூப்பரான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன, எப்படி அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர்லி பிளான அறிவிச்சிருக்காங்க. எஸ், ஒன் டைம் ரீசார்ஜ் பிளானா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ரீசார்ஜ் பிளானுக்கு பேர் வச்சிருக்கிறது ஹீரோ ரீசார்ஜ் பிளான். அதாவது 3599 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 365 நாள் வேலிடிட்டியோட பர் டேக்கு 2.5 GB டேட்டா. அண்ட் இது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெமினி ஏயோட ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 18 மாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே ஜியோ ஹாட்ஸ்டார் ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அவங்களோட ரீசார்ஜ் பிளான். பார்க்க எப்படி இருக்குது? புதுசாக தெரியுதா? இல்லையே, பழசு தான் இது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இந்த ரீசார்ஜ் பிளானை எதுக்கு அவங்க வந்து நியூ இயரில் வந்து ஆட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்குமே புரியல. ஆனாலும் அவங்க நியூ இயர் பிளானில் இதை அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது சூப்பர் பிளான்னு சொல்லலாம். சூப்பர் செலிப்ரேஷன் பிளான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மூலிமா உங்களுக்கு அன்லிமிட்டடான 5G கிடைக்க போகுது. பர் டேக்கு 2 GB டேட்டா கிடைக்க போகுது. 28 days வேலிடிட்டி. 15 OTT பிளாட்ஃபார்ம்ஸோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. எஸ், யூடியூப் ப்ரீமியம், அமேசான் ப்ரீமியம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு, Z5க்கு, சோனிக்கு, இது போல் லிட்ரலி 15 OTT பிளாட்ஃபார்ம்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி டேட் கொடுக்கல. 1 மந்த்துக்காக தான் இருக்க முடியும். ஏன்னா இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு கேட்சி ப்ரைஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது 28 நாள் வேலிடிட்டி கொண்ட ஒரு பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சம் 30 நாள் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஒரு 2 நாள் கூட வரலாம், குறைய வரலாம். மற்றபடி இது எல்லா ஓடிடியும் பார்த்தீங்கன்னா அந்த 1 மந்த்துக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவரால் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த பிளானை. தேர்டாகவும் ஒரு பிளான் இருக்குது. 103 ரூபா அப்படிங்கிற இந்த பிளான் மூலிமா, அதாவது ஃப்ளெக்ஸி பிளான் அப்படிங்கிற இந்த பிளான் மூலிமா உங்களால் 28 நாள் வேலிடிட்டியில் 5 GB டேட்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு 3 சாய்ஸஸ் கொடுத்துட்றாங்க. இந்த சாய்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது ஹிந்தி என்டர்டெயின்மெண்ட்டா, இல்லை இன்டர்நேஷ்னல் என்டர்டெயின்மெண்ட்டா, இல்லை ரீஜனல் என்டர்டெயின்மெண்ட்டா. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹிந்தி என்டர்டெயின்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார், சோனி லிவ், Z5 வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஜியோ ஹாட்ஸ்டார், ஃபேன் கோடு, இது போல் இன்டர்நேஷனல் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை நான் வந்து ரீஜனலாக தான் பார்க்க நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கேயுமே ஜியோ ஹாட்ஸ்டார் உங்களுக்கு கிடச்சிடும். கூட பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கே கிடச்சிடும் சொல்லலாம். இந்த ரீசார்ஜ் பிளானை பார்க்கும்போது எனக்கு ஓவரால் எல்லாமே ஓகேன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இந்த 500 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. ரீஜனலாக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூடியூப் ப்ரீமியம், அமேசானு, ஜியோ ஹாட்ஸ்டாரு, சோனி, Z5 இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ இது எல்லாத்துக்கும் கட்டுற காசு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். அதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பயங்கர வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஆனாலும் எனக்கு இவங்க அறிவிச்சிருக்கிறதுல இந்த 500 ருபீஸ் பிளான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களோட ஃபேவரட் என்னவோ அதை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.